FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சிவனேஜிகள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், முதல்ல உங்ககிட்ட நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்க விரும்புறேன் சார். ஏன்னா நான் மோடி லாயலிஸ்ட், நீங்க மோடிக்கு தான் சொல்லும் போதெல்லாம் நான் இப்போ ராகுல் காந்தி லாயலிஸ்ட், ராகுல் காந்தி இப்போ 2029 நான் சொல்லிட்டு இருந்தேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு சமீபத்தில் தான் உணர்ந்தேன். ராகுல் காந்தி பண்ண செயல் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. திமுக இப்படி டிச் பண்ணிட்டு அவங்க போவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மோடி ரொம்ப ஸ்மார்ட்டா டைம் தட்டிச்சுட்டு அது கண்டிச்சிருக்காரு. ஸோ இப்போ இன்னைக்கு காங்கிரஸ்காரங்கெல்லாம் அதிமுக சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. தாவேக்காவும் இன்னும் காங்கிரஸ்க்கு மந்திரி பதவி கொடுக்கல. ஸோ எப்படி பாக்குறீங்க? அது தாவேக்காவுக்கு உள்ள பிகைண்ட்ல காங்கிரஸ்காரங்க இருந்திருக்காங்க. அது ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவரா விஜய ப்ரொஜெக்ட் பண்ணி பேரம் பேசினது, அந்த மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாருக்கும் முன்னாடியே ராகுலுக்கு அதான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துக்குள்ள அவர் திட்டமிட்டபடி ஸ்டாலினை வீழ்த்திட்டார். ஸ்டாலினை வீழ்த்தி எல்லாரும் தன் பக்கம் கொண்டு வரணும். இந்த பொலிட்டிக்கல் செட்டப்பை மாற்றி வேற செட்டப் கொண்டு போய் தான் மோடியை தோற்கடிக்க முடியும்னு அவரு ஒரு ப்ராடர் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அவர் போறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜில அவரு தேஜஸ்வி யாதவ் வரவிடாம பார்த்துக்கிட்டாரு. ஸ்டாலின் வீழ்த்திட்டாரு. அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் ரெஸ்ட்ராஸ்பெக்டிவா சொல்லி அர்த்தம் இல்லை. ஸ்டாலின் காங்கிரஸை விடாண்டான்னு தான் நினைச்சாரு. அந்த வெற்றி பெற்ற அந்த காங்கிரஸ் கூட்டணியை பண்ணும்போது பண்ணாரு. பட் ஒர்க் பண்ணல அவங்க. ராகுல் காந்தி நினைச்சபடி அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு டிரான்ஸ்பர் ஆகாம அங்க போயிட்டு, அதே மாதிரி திருமாவளவன் ஓட்டும் ஸ்டாலினுக்கு டிரான்ஸ்பர் ஆகாம விஜய்க்கு போயிட்டு, இது விஜய்க்கு கூட்டணி வைக்காமலே ஓட்டை முதல்ல அனுப்பி வச்சுட்டாங்க. அது பிறகு இவங்க நேரடியா திரும்ப காங்கிரஸ்காரன் போயிருக்கிறான். ஸோ அந்த மூவ் ஸ்டாலின் ராகுல் எதிர்பார்த்த மூவ் தான். இது எப்படி நாளைக்கு போகும், 29 இது எப்படி கை கொடுக்குங்கிறது தான் நாளைக்கு தான் பார்க்கணும். இன்னைக்கு கேரளாவில் வேணுகோபால் சிஎம் வரணும்னு ராகுல் நினைச்சாரு. மலையாளி அடிச்சு தள்ளிட்டான் ராகுல் காந்தியை. சதீஷன் ஒர்க் பண்ணி 3 பேருமே நாயர் தான். சதீஷன் நாயர், ரமேஷ் சென்னித்தலா நாயர், வேணுகோபால் நாயர். நான் சதீஷன் சபிக்ஸ் இல்லாமனால ஒரு வேளையில நம்ம ஈழவா இருப்பாரோன்னு நினைச்சேன். அவரும் நாயர் தான், லீடர். இந்த 3 பேர்ல மக்கள் தலைவராட்டு சதீஷன் வந்துட்டான், விடி சதீஷன். அப்போ நீங்க ஐயுமல் மற்ற எல்லாருமே சதீஷன் வேணும்னு சொல்லும்போது வேணுகோபால எப்படியாவது பிளான் பண்ணிடலான்னு ராகுல் நினைச்சாரு. அதுக்கு கண்ணூர் சுதாகரன் இஸ் ஃப்ரம் ஈழவா கம்யூனிட்டி எம்பி, அவர் எப்படியாவது லாபி பண்ணி வேணுகோபாலை கொண்டு வரணும்னு நினைச்சாப்புல. மலையாளிஸ் கிளீனா சொல்லிட்டா, அமைதியில ஒன்னும் தோக்கடிச்ச மாதிரி வயநாட்டுல தோக்கடிச்சு விடுவோம். என்ன நீ சதீஷனை மீறி ஒரு தலைவர் சிஎம் தேர்ந்தெடுத்துட்டு அடிச்சாம் பாரு ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும். அப்படியே கதறிக்கிட்டு வேணுகோபாலை கொண்டு வரணும்னு நினைச்சவங்க சதீஷன் கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. சதீஷன் லீடர் ரேவந்த் ரெட்டி மாதிரி சதீஷன் லீடர், சித்தாராமையா மாதிரி சதீஷன் லீடர். இங்க கேரளாவில் வேணுகோபாலுக்கு பாச்சா பரியல், இது ராகுலுக்கு லாங் பிளான் பரியல் எதுவும் எடுபடல. வேணுகோபால சிஎம் ஆக்குறதுக்கு விஜய் அங்க இது பண்ணுவாருலாம் பண்ணல. சதீஷன் சிஎம் ஆயிட்டாப்புல. ராகுலுக்கு முக்க கேரளா மக்களை அறுத்து விட்டுட்டான். வயநாட்டுல அமைதி நிலைமைக்கு ஒண்ணு ஆக்கிடுவான். என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு மலையாளி குடிச்சு எடுத்துட்டான். மலையாளியை நான் பாராட்டுறேன், அவனோட தன்மான உணர்வை பாராட்டுறேன். என் தலைமை சதீஷன், அவனை விட்டுட்டு என்ன மேல இருந்து ஒருத்தனை திணிக்கிறதுக்கு, அவன் ஒரே ஜாதியா இருந்துட்டு போட்டு அதெல்லாம் வேற. லீடர் சதீஷன், எல்லா ஜாதி மலையாளிஸும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் சதீஷன் பண்ணாடி சதீஷனை லீடர் ஆக்கிக்கிட்டு இது பண்ணிட்டான். தெருவில் கேம்பெயின் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தான். எவரும் கேட்கல. எனக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ சதீஷனை சிஎம் ஆக்கலன்னா ஒன்னு வயநாட்டுல தோக்கடிப்போம். கொடுத்த அல்டிமேட் த்ரெட் ராகுல் அந்த இடத்துக்குள்ள சரண்டர் ஆயிட்டாப்புல. இனிமேல் இந்த ஒட்டுணிகளை வச்சுக்கிட்டு இந்த ஒண்டர்ஸ், இந்த ரூட் இல்லாத ஒண்டர்ஸை வச்சுக்கிட்டு 4 பேரை சேர்க்க முடியாத வேணுகோபாலனையும் ஆளுங்களையும் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும். அது மலையாளிகிட்ட நடக்காதுங்கிறத மலையாளி ராகுல் காந்திக்கு சரியா பாடம் படிச்சு கொடுத்துட்டான். தமிழ்நாட்டிலையும் துரோகத்துல உருவான காங்கிரஸ், துரோகத்தால வீழ்ந்த உயிரே இழந்த காங்கிரஸ், துரோகத்தால தமிழ்நாட்டுல 71 இருந்து 77 இருந்து 2004 இருந்து 19 வரை ஜெயித்த காங்கிரஸ் 2029 இந்த துரோகத்தால காங்கிரஸ் தமிழ்நாட்டுல விழும். தமிழனும் மலையாளி மாதிரி காங்கிரஸுக்கு பாடம் படிச்சு கொடுப்பான், நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய கருத்தை வரவேற்கிறேன். ஏன்னா நான் பேசிய வரை மெஜாரிட்டி டிஎம்கே கேட்டர்ஸ் இப்பவே நம்ம ஏன் பாஜக இவன் நம்மளை டிஸ் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஏன் பாஜக போகக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசுறேன். பாஜக எதிர்ப்பு அவங்க மத்தியில டைல்யூட் ஆயிருக்குமே தவிர அவங்க இன்னைக்கு சனாதான எதிர்ப்புல தான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. விஜயும் உதயநிதி ஸ்டாலினும் ஒரே ஓட்டுக்கு தான் போட்டி போடுறாங்க. மைனாரிட்டி
பாதுகாப்பு எங்க ஆட்சியில இருக்குன்னு விஜய் சொல்றாரு. நீங்க சனாதனத்துக்கு கூட கைகோத்துறாங்கன்னு அந்த இடத்துக்குள்ள நீ நானும் ஒண்ணு, நீ கிறிஸ்டின் நானும் கிறிஸ்டின்ங்கிற பாணிக்கு தான் உதயநிதி ஸ்டாலினும் அந்த இடத்துக்குள்ள பேசுறாரு. இதை அன்னைக்கு அண்ணாமலை ஓங்கி அடிச்சிருக்கிறாரு. நீ அவ்வளவுக்குள்ள முதல்வர் எதிர்கட்சி தலைவருக்கு இந்த சனாதன எதிர்ப்பு இருக்குன்னா தேர்தல்ல பிரச்சாரத்துல சனாதன எதிர்ப்பு வச்சிருக்கலாம்ங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. எனிவே மோடி மேல திமுக கேடர்ஸுக்கு வந்து நன்மதிப்பு வந்திருக்குது. அதை மோடி பெங்களூர்ல ரொம்ப தெளிவா லெங்க்தியா அதை பேசியிருக்கிறாரு. பாரசைட் காங்கிரஸ் துரோகமே அதுக்கு தொழில், ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ணி துரோகத்துல வந்த கட்சிங்கிறத தொடங்கி அவரு தெளிவா திமுக எந்தெந்த வகையில காங்கிரஸுக்கு துணையா நின்று காங்கிரஸ் ஆட்சியை மைனாரிட்டி காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டுல பாஜக காங்கிரஸ்ல திமுக ஒண்ணுமே இல்லை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் மோடி வந்து திமுக தான் 2014-14 ஆட்சியே நடந்தது, பல்வேறு காங்கிரஸ் காப்பாத்தினதே திமுக தான். தமிழ்நாடு பாஜக காரன் ஒரு எம்பி சீட்டு கூட கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதவன்னு மோடிக்கு தெரியாதாங்க. என்னையும் சேர்த்துதான் என் கான்ட்ரிபியூஷன் மோடிக்கு எதுன்னா கர்நாடகாவில் தோத்ததும் தேவகவுடா ஜேடிஎஸ் கூட்டணி சேருன்னு நம்ம சொன்னதும், நம்ம டீம் சொன்னதும், டீம் லீடரா நாம அதை மோடிக்கு சஜஸ்ட் பண்ணதும், பிஎல் சந்தோஷும் அண்ணாமலையும் சேர்ந்து உடனே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஜேடிஎஸ் தேவகவுடாவை பாஜக கூட்டணி கொண்டு வந்தது. சரண் சிங் ஜிக்கு பேரண்ட்ஸ் ஜெயந்த் சௌத்ரியை உடனே கொண்டு வாங்கன்னு சொன்னது, லாலு யாதவ் நிதிஷ்குமார்ல ஒருத்தர் வேணும்னு சொன்னது. இப்படி பல சஜஷன்ஸ் வந்து இந்தியன் லெவல்ல மோடிக்கு பயன்பட்டிருக்கே தவிர தமிழ்நாட்டு லெவல்ல யாரு மோடிக்கு என்ன பண்ணி கொடுத்துட்டா என்ன இது வந்துட்டு. ஸோ தமிழ்நாடு பிஜேபிக்கு உள்ள வேலிடிட்டிங்கிறது வந்து இதுவரை யார் யாருக்கெல்லாமா கொடுத்தும் எந்த பிரயோஜனம் வரல, எல்லாமே வேஸ்ட்ங்கிற லெவல் வந்து மோடிக்கு தெரியாதா? பட் அந்த இடத்துக்குள்ள இன்னும் சில மூவ்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது, எல்லாமே ஓப்பன் பண்ணாண்டா. பட் தமிழ்நாடு பிஜேபி வந்து மோடிக்கு அதிகபட்சம் கான்ட்ரிபியூட் பண்ணது பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு எம்பி ஆனாரு. அவர் அன்னைக்கு மத்திய அமைச்சரா இருந்தாரு. தென் பொன் ராதாகிருஷ்ணன் ஸ்ட்ராட்டஜில இவர் நம்ம அன்புமணி ஒரு எம்பி ஆனாரு. ஸோ பொன் ராதாகிருஷ்ணன் கூட என்டர்டெயின் பண்ணப்படணும், அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து ஒரு மத்திய அமைச்சர் அவர் கொடுக்கணும். இருக்கிறதுல மற்ற எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி எல்லாமே காலி ஆயிட்டு அண்ணாமலையே கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணல. இப்ப பேக்கிங் உள்ள பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டுலன்னா ஒண்ணு அண்ணாமலை, அடுத்தால வந்து பொன் ராதாகிருஷ்ணன், ரெண்டு பேருக்கு தான் பேக்கிங் இருக்கு. மீதி யாருக்கு பேக்கிங் இருக்கு? என்ன இருக்கு? சும்மா நீங்க ஊடகத்துல வந்து அது பண்ணிக்கலாம். சரி, ஓகே, பார்ட்டி லாயல்ட்டி இருக்கும், பார்ட்டியில கண்டினியூங் கேடர்ஸா இருப்பாங்களே தவிர ரிசல்ட்ல எம்டி தான். இல்ல என்னன்னா இப்போ 2024 to 26 பார்த்தோம்னா பாஜக கிட்டத்தட்ட 8% வாக்குகள் தாவேக்காவுக்கு இழந்திருக்கு. 2024 மோடி பிரதமர்னு விழுந்த வாக்குகள் 8. அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா அந்த இழப்பு வந்திருக்காரு. ஆமா, அண்ணாமலை இழந்திருக்கு. ஸோ இந்த 8% வாக்குகள் தாவேக்காவுடன் இருந்துருமா, இல்லாட்டி திரும்ப வர்றது வாய்ப்பு இருக்கா? அது இப்போ ஃபார் பெச்டு எல்லா ஸ்ட்ராட்டஜிகளும் இருக்கு. நவ் இட் இஸ் ஃபார் பெச்டு, அவ்வளவுதான். Let us wait and watch what we do. What is our strategy? Please wait and watch. Now it is far fetched. இது ஆன்சர். அப்புறம் நான் நேற்று உங்களோட போன்ல பேசும்போது நீங்க தான் சொன்னீங்க காங்கிரஸோட பார்கெனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ். காங்கிரஸ் தப்பு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் முதல் முறை. காங்கிரஸ் தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நன்றி சொல்ல கூட வரலன்னு சொல்லி அவரோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ தாவேக்காவை தவிர ஒரு ஆப்ஷனே இல்லாததால தாவேக்கா கொடுக்கறத வாங்க நிலைமை தான் காங்கிரஸ் இருக்கு. அதனாலதான் ஒருவேளை விஜய் இன்னும் மந்திரி சபையில அவங்க இன்க்ளூட் பண்ணாம இருக்காரா? இது எங்களுக்கு எல்லாம் தெரியும். விஜய்க்கு ஒன்றும் தெரியாதுன்னு ராகுல் காந்தி நினைச்சாருன்னா பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான். பட் அவர் ராகுல விரும்புறாரு, அது நான் மறுக்க வரல, சப்போர்ட் பண்ணி இருக்காங்க. பட் இதுல விஜய் எதிர்பார்த்து ராகுல் நிற்க வேண்டிய நிலைமை ஆயிக்கும். இப்போ விஜய் நினைச்சா அடுத்த 10 MP நம்ம தாராளமா குறைக்கலாம். அது நாளைக்கு நம்ம வினா ட்ரஸ்ட் கன்க்ளூஷன்கள் நான் தெளிவா சொல்றேன். அந்த இதுல வந்து திமுக ஸ்டாலினுக்கு பண்ண துரோகத்துல பார்கெனிங் போற விட்டுட்டாங்க. ஐயா மூப்பனார் வந்து எப்படி 30 சீட்டுக்கு கொண்டு வந்தாருன்னா, ஐயா வந்து எதுவுமே பேசாம பார்கெயின் பண்ணுவார். அதாவது 17.5 விழுக்காடு வாக்கு 77 எடுத்து வச்சுட்டாரு. 17.5 விழுக்காடு வாக்கு எடுத்ததும் எம்ஜிஆர் 30, 17 கலைஞர் 25. அப்ப கலைஞர் என்ன நினைச்சாரு? 2-3 சேர்ந்தா ஒன்ன தோக்கடிச்சிடலாம். எப்ப புரிஞ்சுடுங்கப்பா, 2-3 சேர்ந்தா ஒன்ன தோக்கடிச்சுக்கலாம். இது யூனிவர்சல் தேரி, கலைஞர் 80ல போட்ட தேரி. சோ 2-3 சேர்ந்தா ஒன்ன தோக்கடிச்சலாம்னு சொல்லும்போது 17, 24 சேர்ந்தா 30 தோக்கடிச்சிடலாங்கிறத இதை வந்து கலைஞர் கொடுத்து அந்த தோல்வியை எம்ஜிஆர் கொடுத்ததும்
எம்ஜிஆர் அடுத்தால மூப்பனார்க்க பொலிட்டிக்ஸ்ல சரண்டர் ஆனார். 2/3 சீட்டு பார்லிமெண்ட்ல கொடுத்துட்டு 1/3 அசம்பிளில கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதா 30 MP சீட்டு கொடுத்தாப்புல. சோ அந்த டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்த மூப்பனார் என் நண்பர் கலைஞர் ஆப்ஷன் எனக்கு இருக்குன்னு சொல்லும் போது ஜெயலலிதா எம்ஜிஆர் பதறிட்டாங்க. மூப்பனார்ட்ட சரண்டர் ஆனாங்க. மூப்பனார் போர் பொலிட்டிக்ஸ்ல எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணாத காங்கிரஸ் அவர் தலைமையில ஜி.கே. வாசன் தரப்பு இதை பெருமையா எடுத்துக்கலாம். 71 எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணாத காங்கிரஸ 77 கண்டெஸ்ட் பண்ண வச்சு 27 எம்எல்ஏ 17 விழுக்காடு வாக்கெடுத்தது ஐயா மூப்பனார் தான். அப்ப அந்த பலத்துல அவர் இந்திரா காந்தியை பயன்படுத்தி ராஜீவ் காந்தியை பயன்படுத்தி போர் பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. அதுல டிஎம்கே ஆப்ஷன் அவர் ஓபன் பண்ணுவார். டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணதும் அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா பதறிக்கிட்டு வீடு போய் தேடி மூப்பனார்ட்ட உங்களை நாங்க எதிர்த்தமா இல்ல 30 MP வச்சுடுங்க 29 MP வச்சுடுங்கன்னு கொடுத்தது வரலாறு. இன்னைக்கு திமுக ஆப்ஷனை ராகுல் தெளிவா க்ளோஸ் பண்ணிட்டாரு. துரோக நடவடிக்கையால க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்ப என்னமோ அட் மெர்சி ஆஃப் விஜய்ங்கிற லெவல் தானே ஆகுது. இந்த அதிமுக எம்எல்ஏ 20-24 பேரு அமமுக போகும்போது மெஜாரிட்டிக்கு காங்கிரஸ் டிபெண்ட் பண்ணாண்டாமா விஜய். பட் ஆட்சேபிக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு 5 தான் பிக்கப் கொடுத்ததுங்கிற நம்ம மறக்க வரல. பட் இன்னைக்கு உள்ள நிலைமையில அதிமுக 24 வரும்போது அவங்க டிஸ்குவாலிஃபையே ஆனாலும் ஆக மாட்டாங்கன்னு கருதுறேன். ஸ்பீக்கர் அவங்க ஆளு, சட்டம் சொன்னாலும் ஸ்பீக்கர் ஏதாவது அதை தட்டி திரிச்சு ஏதாவது பண்ணுவாரு. சோ அதுல மெஜாரிட்டி 25 சபைக்குள்ள குறையும் போது இந்த காங்கிரஸுக்கு வேல்யூ அந்த இடத்துல குறைஞ்சு போகுதே. சோ வாட் ஹி இஸ் கோயிங் டு டு வாட் இஸ் ஸ்டோரி ஃபார் தம்ங்கிறதெல்லாம் இட் இஸ் ஏ லாங் வே டு கோ. 3 இயர்ஸ்ங்கிறது வெரி லாங் பீரியட், நான் மறக்க வரல. பட் இன்னைக்குள்ள பொசிஷன்ல எங்களோட நம்பிக்கை முத துரோக காங்கிரஸ 71 வெற்றி, 77 வெற்றி, 2019 வெற்றின்னு இருந்த காங்கிரஸ 29 வீழ்த்திடலான்னு நம்ம நம்புறோம். அந்த கட்சியோட துரோகத்தையே தமிழ் மக்கள் மத்தியில துரோகத்தை எந்த மக்களும் மன்னிக்க மாட்டாங்கிற ஒரு பாயிண்ட்லயே வீழ்த்திடலான்னு நம்புறோம். இட் இஸ் லாங் டைம் இருக்குது. ஓகே, இப்போ கரண்ட் மேட்டர் அது இல்லை. இப்போ ஆக்சுவலி கரண்ட் மேட்டர்ல இப்போ கார்த்தி சிதம்பரம் போன்றவங்கலாம் தாவேக்கு அதிமுக எம்எல்ஏக்களை சேர்த்துக்க கூடாது, அந்த அதிமுக வெற்றி பெற்றவங்க சேர்த்துக்க கூடாதுன்னு இப்போ கெஞ்சி அவங்க இடத்துல இருந்து அது கரெக்ட் தானே. அவங்க சுயநலத்துக்காக தான் சொல்றாங்க. பட் இதுவே தவறு தானே. ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 பேரை தானே வச்சு நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க. அப்ப அதுல என்ன இருக்குது? நீங்க 2006 கலைஞர் ஆட்சி அமைச்சது எல்லாருமே கலைஞர் முதல்வர்னு சொன்னவங்க. சிபிஎம்னாலும் சரி, சிபிஐனாலும் சரி, காங்கிரஸுக்கு 35 ஏதோ இருந்தது, பாமக 18 சரி, கலைஞர் முதல்வர்னு சொல்லி ஜெயித்து வந்தவங்க. நீங்க மு.க. ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி ஜெயித்து வந்த 13 பேர் ஆதரவுல ஆட்சியில இருக்கிறீங்க. நீங்க எடப்பாடி முதல்வர்னு சொல்லி நாங்க போட்ட பிச்சைங்கிற வார்த்தையை எடப்பாடி பேசுறாரு, தரப்பு பேசுறாங்க, ரொம்ப கடுமையான வார்த்தையை பேசுறாங்க. இவங்களுக்கும் பேக்கிங் இருக்கு, செல்வாக்கான தலைவர்கள் தான் எல்லாரும், அது எந்த மாற்றமும் இல்லை. வேலுமணியும் செந்தில் பாலாஜியும் பேசுனது, 2 கவுண்டர் பேசுனது, பெரிய கவுண்டரா அலறாரு. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. பட் அவங்க எங்களை சிஎம்மா சொல்லி வந்த இதுங்கிறத அவங்க பேசுறாங்க. அப்போ நீங்க எடப்பாடிய சிஎம்மான்னு சொல்லி வந்த 25 பேரு, ஸ்டாலின் சிஎம்மான்னு சொல்லி வந்த 13 பேரு, இவங்களை வச்சுதானே அவங்க கவர்மெண்ட் இருக்குது. அதனாலதானே உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில ஸ்கோர் பண்ண முடியுது. உங்க மைனஸ் தானே அவரை பிளஸ் ஆக்கி விட்டு அவரு 35 விழுக்காடு எடுத்த ஒரு மாஸ் லீடரை இன்னொரு லீடருக்கு ஒரு டெலிகேட்டட் பவரான உதயநிதி ஸ்டாலின் அசால்ட்டா எதிர்கொண்டு உலக அளவுல, இந்திய அளவுல உதயநிதி ஸ்டாலினுக்கு இமேஜ் விஜயால, மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துற விஜயால பெரிய அளவு பாப்புலர் ஆகுது. ஏன் சொல்றோம்னா, விஜய் என்டிஆர் ராமகிருஷ்ணன் மாதிரி மெஜாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு அட்டன் பண்ணலாம். நீங்க 3வது போவீங்கன்னு சொல்லல, 3வது போங்கன்னு சொன்னாலே 35 விழுக்காடு வந்துட்டுன்னா நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த சான்ஸும் இருக்குது. காங்கிரஸ் வேற உங்களோட கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது, எடப்பாடியும் ஸ்டாலினும் சிஎம் கேண்டிடேட்ல காம்ப்ரமைஸ் ஆக முடியாதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்குங்கிறத நம்ம வெளிப்படையா மனப்பூர்வமா தான் சொல்றோம், உண்மையதான் சொல்றோம். பட் நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துறீங்கன்னா லோல் பட்டு இருப்பீங்க, அல்லர் பட்டு இருப்பீங்க, உதயநிதி ஸ்டாலின் ஷைன் ஆயிட்டு இருப்பாங்க. உங்க கூட இருக்கவங்களுக்கும் இட் இஸ் இது விஜய் ஆன் ஹிஸ் ஓன் க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட் யோசித்து முடிக்க வேண்டிய விஷயம். என்டிஆர் எடுத்தாரு, ராமகிருஷ்ணன் கிட்ட எடுத்தாரு, இன்னொருத்தர் உங்க கட்சிக்காரங்கிட்ட ஆலோசனை கேட்டா அவன் அதுக்கு எதிராக தான் சொல்லுவான். உங்க இமேஜை பற்றி அவங்க கவலைப்பட போறது இல்லை. அவனுக்கு சர்வைவர் தான் அவனுக்கு முக்கியமா இருக்கும். இப்போ காங்கிரஸ் இறுதியா இப்பனா
அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நாங்கள் வந்து தோல்வியில வந்து விட்டுட்டு போறவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் மம்தா வச்சு ட்வீட் போட்டிருக்காரு. அடுத்து வரக்கூடிய பெரிய தேர்தல் உத்தரப்பிரதேச தேர்தல் தான். அங்க கடந்த முறை பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணி பெரிய வெற்றி பெற்றது. இப்ப மறுபடியும் அந்த கூட்டணியை நிற்கும் போது இது வந்து அகிலேஷ்க்கு வந்து இவர் மேல மிஸ்ட்ரஸ்ட் உருவாக்கின்னு நினைக்கிறேன். அகிலேஷ் யாதவுக்கு காங்கிரஸ் நம்பி பயணிக்கிறதை விட காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய சீட்ல எல்லா பொது தொகுதியிலையும் அட்டோர்னி ஜெனரல் சோதரில் போட்டு மாயாவதியை பலகீனப்படுத்தி நான் வளர்றேன்னு போட்டு அது நல்ல ஸ்ட்ராட்டஜி. காங்கிரஸுக்கு டிக்கெட் கொடுத்தா காங்கிரஸ்காரன் அகிலேஷ் யாதவ் சிஎம்ஆ வரணும்னு ஓட்டு போடுவானான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. காங்கிரஸ் இருக்காங்களான்றது காங்கிரஸ் அப்பர் காஸ்ட் பார்ட்டி தான். அவன் ட்ரெடிஷனல் காங்கிரஸ் எதிரி. எப்படி ஸ்டாலின் மேல ஒரு வன்மத்தையும் கசப்பையும் ராகுல் ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லாம இம்மெச்சூரா காட்டினாரோ அதே மாதிரி ராகுலுக்கும் அகிலேஷ் யாதவ் தாங்காது. அங்க காங்கிரஸ் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் மைண்டட் ஜாதிகாரனுக்கும் அகிலேஷ் யாதவ் தாங்காது. அந்த இடத்துக்குள்ள ராகுலுக்கு சீட்டை கொடுக்கறதோட 4 பூமிகாருக்கும் 4 ராஜ்புட்டுக்கும் 4 பிராமின்ஸுக்கும் பாதி சீட்டை கொடுத்துட்டு மீதி பாதி சீட்ல தைரியமா ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளை கேண்டிடேட்டா போட்டு எதிர்கொண்டா காங்கிரஸ் வச்சு ஃபைட் பண்றதோட அகிலேஷ் யாதவுக்கு வந்து பெரிய இது கிடைக்கும். அது யோகி ஜெயிப்பாருங்கிற லெவல் தான் இருக்குது. ஒருவேளையில யோகி ஜெயிக்காம அகிலேஷ் யாதவ் ஜெயித்துட்டாருன்னா ராகுல் சிஎம் இல்ல மதசார்பற்ற அணிக்கு அகிலேஷ் தான் சிஎம்ங்கிற அந்த இது வரும். சோ ராகுலை நம்பி பயணிச்சா தேஜஸ்வி யாதவுக்கு பண்ணதையும் மம்தாவுக்கு பண்ணதையும் ஸ்டாலினுக்கு பண்ணதையும் தான் ராகுல் பண்ணுவார். பட் ராகுல் கிட்ட பேலன்சிங் ஓட்டு இருக்குல்ல, அது பேலன்சிங் ஓட்டா அகிலேஷ் எடுக்காண்டாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்தது, அசம்பிளில தன் தலைமைக்கு வரும்னு அதை எடுக்காண்டாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்த ஓட்டை அப்படியே கூட்டணி போறதுக்கு முன்னாடி ஓட்ட முதல்ல இங்க அனுப்பி விட்டுட்டாங்களே, விஜய்க்கு அனுப்பி விட்டுட்டாங்கல்ல காங்கிரஸ்காரங்க, மாணிக் தாகூர் இவங்க எல்லாம் ஓட்டை அனுப்பி விட்டு ஒண்ணுமே ஸ்டாலினு கொடுக்காம தானே அவங்க செயல்பட்டாங்க. இதே வேலைதான் காங்கிரஸ்ல உள்ள அப்பர் காஸ்ட்காரன் வந்து யாதவ் அக்சிடென்சில வர்றதா, அசெண்டிங் ஆர்டர்ல யாதவ் கம்யூனிட்டி வர்றதாங்கிறதுல அவன் நினைப்பான். அப்படி அவன் நினைக்கும் போது வந்து அவன் வந்து பாஜகவுக்கே ஓட்டு போடலாம். அந்த முலாயம் சிங் காங்கிரஸ் தொகுதியில மட்டும் போட்டுட்டு முலாயம் சிங் யாதவ் தொகுதியில இஷ்டம் போல செயல்படுவாப்புல. சோ அந்த இடத்துக்குள்ள நீங்க எங்க போனாலும் மாயாவதி கிட்ட போலாம் காங்கிரஸ். அப்ப நீங்க இப்ப விஜய் கிட்ட போன மாதிரி அங்க மாயாவதி கிட்ட போலாம். அப்ப நீங்க காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய தொகுதியில எல்லாமே அடி போல்டா வந்து கொஞ்சம் ரெப்ரசன்டேஷனுக்காக ஒரு சில பிராமின் பூமியார் ராஜ்புட்டை போட்டுக்கிட்டு கம்ப்ளீட்டா அவ்வளவு காங்கிரஸுக்கு வச்சுக்கிற தொகுதியில ஷெட்யூல் காஸ்ட போட்டு விட்டு ஒரு சோசியல் இன்ஜினியரிங்க அகிலேஷ் யாதவ் பண்றது, காங்கிரஸ் கூட்டணியில போறதை விட ஷெட்யூல் காஸ்ட அந்த தொகுதியில போட்டு அயோத்தியாவில் ஷெட்யூல் காஸ்ட போட்டு யாதவையும் முஸ்லீமையும் டிரான்ஸ்பர் பண்ணி செய்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து போறது வந்து காங்கிரஸ் காலி பண்றதுக்கு வந்து அகிலேஷ் யாதவுக்கு பலன் அளிக்கும். அகிலேஷ் யாதவ் அதைத்தான் செய்வாருன்னு நான் கருதுறேன். ஏன்னா நான் இதை ஏன் ஓப்பனா ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்றோம்னா காங்கிரஸ் முக் பாரத் 10 ஜன் பாத் தான் மோடிக்கும் எதிரி. கேள்வி